Hey guys, welcome to the channel Motivation Myself. Happy mind, healthy body. யூஸ்வலாகவே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா. நான் சொன்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கேட்கணும், நான் சொல்கிறது தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். மேபி இது அஃபிஷியலாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே கூட ஒரு லீடர் அப்படின்னா ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ நான் சொல்கிறது தான் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் கேட்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொல்கிறத மற்ற எல்லாருமே கண்ணை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரோல், மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்கும், அந்த பேர் பண்ணவும் செய்வாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவங்களை வழி நடத்தணும், ஆர் மற்றவங்களுக்கு நம்ம கைடன்ஸை கொடுக்கணும், நம்ம சொல்கிறத அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மேபி அது உங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ணியும் வச்சுருக்கலாம், இந்த சர்வாதிகாரம் மாதிரி பண்ணியும் வைக்கலாம். ஆர் இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப அன்பால் கண்ட்ரோல் பண்ணுவேன், அன்பால் கட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்களாக இருந்தாலும் சரி. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பர்சன்ஸோட மனசில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிம்மதியே இருக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா என்ன ரியல் ஃபேக்டர், ஏன் அப்படி நிம்மதியே இருக்காது, அவங்களால நல்லா படுத்து தூங்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க எப்பயுமே அவங்க கூட இருக்கவங்க, அவங்களை சுற்றி இருக்கவங்களாம் கண்ட்ரோல் பண்ணணும், இவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலி வாட் வாஸ் ஹேப்பன்னா யாருமே அது அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. முன்னாடி வேணால் சரி மண்ணி ஆட்டிட்டு போய் பின்னாடி எல்லாருமே, நான் சொல்கிறது யாராக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் யாராக இருந்தாலும் சரியா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை நம்ம சொல்கிறது இது கேட்கலையா, அப்போ இப்படி சொல்லி பார்ப்போம், அவங்க நம்ம சொல்கிறது கேட்கணும். ஓகே, ஐயும் ஒர்க் அவுட் ஆகலையா, அப்போ இந்த மாதிரி நம்ம நடந்து பார்ப்போம். நம்ம எப்படியோ நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும், நம்ம சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி சொல்லி ஈவன் மேபி இந்த லவ் லைஃப்பில் அந்த மாதிரி கூட இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிளாஷ் ஆகும். ஸோ என்ன விஷயம், என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுவும் இந்த காலத்தில். ஓகேவா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொன்னாங்க பசங்க கண்டிப்பாக கேட்பாங்க, எதிர்த்து பேசலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட மைண்டில் வராது. ஸோ வெளியில் இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பசங்க சொல்கிறது கேட்பாங்க. பட் எல்லா இடத்துலையும் முன்னாடி இருந்தது. பட் இப்போ எங்கேயுமே அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்கணும் அப்படிங்கிற தாட்டே கிடையாது. ஸோ நீங்கள் இனிமேல் நான் மற்றவங்க நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் எஃபோர்ட் எனர்ஜி போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வேலையை, அதாவது என்னென்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். நம்மளோட மைண்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளோட தாட்ஸு, நம்மளோட ஆக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அவுட்டர் பவுண்ட்ரி, நம்மளை தவிர வெளியில் வர எந்த விஷயத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் அதர் திங்ஸ். ஓகேவா? அதனால் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கலாம். இந்த பாடம் எனக்கு எப்படின்னா எனக்கு ரீசெண்டாக தான் மனதில் கொஞ்சம் நல்லா ஏறிச்சு. ஸோ அது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஆஃப்டர் தட் நம்ம சொல்கிறது கேட்கல அப்படின்னா நம்ம வருத்தப்படுவோம், கோவப்படுவோம், டென்ஷன் ஆகும், நம்மளும் டென்ஷன் ஆகும், அடுத்த நாள் டென்ஷன் ஆகும், நம்ம சுற்றி மேலே டென்ஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு என்ன பண்ணுமோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம். பின்னாடி இல்லையா ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு போய்டும். நம்ம கிட்ட இருக்க விஷயங்களை மட்டும் நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அழகாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி ஒப்பீனியன்ஸ் ஆன் திஸ் வீடியோ யூ கேன் கமெண்ட் இன் செக்ஷன். ஓகேவா? பை டேக் கேர். நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப், இஃப் யூ விஷ் யூ கேன் சப்ஸ்கிரைப்.